நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். குரோதி வருஷம் ஆடி மாதம் 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்பொழுதே இந்த ஆடி மாதத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறதில்லை. அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் நடக்கிறதில்ல. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்தாலேனா ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க, கடகராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்கள், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்கிறார். அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம். இது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 21/7/2024 அன்னைக்கு பௌர்ணமி, குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தவிர ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரஸ்வதிக்கே குருநாதர்னு சொல்லக்கூடியவரும், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே இந்த ஹயக்ரீவ சோஸ்திரத்தை சொல்கிறதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய கல்வி ஞானம் நல்லபடியாக இருக்கும். 2/7/2024 அன்னைக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதிகள் சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது. அதற்கு பிறகு 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது. வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6:52 8:22 வரலும் உண்டான 1.5 மணி நேரம் 90 நிமிஷங்கள். பொதுவாக வாஸ்து நாள், வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரும். நார்மலாக ஒரு ஆடி மாதத்தில் ஒரு நாள் வரும். இது வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அதாவது மனைகோல் விடலாம், அதை தவிர அடித்தளம் பண்ணலாம், அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது, புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணுறது பண்ணலாம். இது 5 வகை இந்த 1.5 மணி நேரத்தை பிரிக்கிறோம். 18 நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலை கடன் முடிக்கிறதும் ஒரு இதுவும், அதற்கு பிறகு அவர் நீராட போகிறது, அதற்கு பிறகு பூஜை செய்கிறதும், அதற்கு பிறகு அவர் சாப்பிட்றதும், தாம்பூலம் தரிக்கிறதுன்னு 5 வகையாக பிரிக்கிறோம். இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான 36 நிமிஷம், கடைசி 36 நிமிஷம் மிகவும் ஏற்றம். அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை, அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு அடிக்கால் போடுறது, அதெல்லாம் மனை பூஜை போடுறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் ஆடி மாதம் 31 நாளுமே விசேஷம்தான். ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம், அதை தவிர ஆடி தபசு வருது, அது தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் 29/7 அன்னைக்கு ஆடி கிருத்திகை, முருகனுக்கு ஏற்ற தினம். பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆடி கிருத்திகையிலேருந்து 6 மாதம் தை மாதம் வரலும் விரதம் இருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற, அதை தவிர குழந்தை பாக்கியத்திற்கு விரதம் இருக்கிறதும், கடன் எதிரிகள் துன்பங்களிலிருந்து விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 3/8/2024 அன்றைக்கி ஆடிப்பெருக்கு 18ஆம் தேதி ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம். ஆடி 18 முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாற்றுறதெல்லாம் பண்ணுவாள். இந்த மாதம் 3/8/2024 ஆடிப்பெருக்கு வருது. அதற்கு பிறகு 4ஆம் தேதி அன்றைக்கி ஆடி அமாவாசை, தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசை, பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது. அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது. ஏன்னா பித்ருக்களுக்கு, அதாவது அவர்களுக்கு உண்டான கிரமங்களை செய்யாமல், கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அன்றைக்கி போய் செஞ்சுட்டு வரணும். ஆடி அமாவாசை அருகில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் திருவள்ளூரில். இந்த மாதம் 7ஆம் தேதி 7/8/2024 அன்றைக்கி பார்த்தாலேயானால் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது ஆண்டாள் உதித்த நாள். ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவி இந்த 2 விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க. 30 நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே. மார்கழி மாதமே ஆண்டாளுக்கு உண்டானது. ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடிப்பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கா. 8/8/2024 அன்றைக்கி ஆடி தபசு, அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து
ஹரியும் ஹரணையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது. அதனால் வந்து ஆடி தபசு 12 நாள் பெரிய விசேஷமாக நடக்கும். இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த மாதத்தில் 16/8/2024 அதாவது கடைசி நாள் பார்த்தாலேயானால் வரலட்சுமி விரதம் இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. ஆடி மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் பொது காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்குது. உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம், என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்தில் குருவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதும் ராசிநாதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஆனால் உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனிப்பாக இருப்பது மிகவும் நல்லது. இந்த மாதம், அதாவது ஆடி மாதம் குரோதி வருஷம் வந்து 17/7/2024 16/8/2024 வரை உண்டான மாதத்திற்கு. இந்த மாதத்தில் குரோதி வருஷத்தில் உங்களுடைய ராசிநாதனே சப்தமத்தில் இருக்கிறதுனாலும் குரு மங்கள யோகம் அமையிறதுனாலையும் அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இரும்பு சம்பந்தமாக நெருப்பையும் வச்சு பண்ணுறவங்க, அதாவது அந்த வெல்டிங், சால்டரிங் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து இந்த அதாவது சமையல் கலை வல்லுநர்கள், இரத்த சம்பந்தமான இருக்கக்கூடிய டாக்டர்ஸு, இந்த மாதிரியான இதில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சப்தமத்தில் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். குரு மங்கள யோகம் அமையிறது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி 10க்கு 12ஆம் இடமான 9ஆம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்க புதன் சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் தொழிலில் வந்து சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால மறைமுகமாக எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8-11 அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு யோகம் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக. அதை தவிர 9ஆம் இடத்துல வந்து சுக்கிரனும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து துலா ராசிக்கு அதிபதியானவரே வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். அதுவும் ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கணுன்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். இருந்தாலும் வெளிநாட்டில் இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி வேணும்னு நினைக்கிறவாளுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு ஆதாய குறைவுகள் இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5, 7, 9, 11 இது எல்லாம் வந்து சேர்ந்து வர்றதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும். உங்களுடைய ராசியின் 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள்
மனசில் தங்காமல் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு 10 தடவை படித்தாலும் மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல, அதாவது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அந்த அளவுக்கு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்களை முயற்சி பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அந்த சில நாட்கள் அப்படின்றது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 1, 2, 3ஆம் தேதி காலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர்மோர் தானம் கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் நீங்கள் மாங்காடு அம்மன், மாங்காடு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும்.